வணக்கம். சென்னை பாதுகாப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் டிஜிட்டல் ஓய்வூதிய ஸ்பார்ஷ் அமைப்பு. தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்ட இந்த மொபைல் வேன் பிரச்சாரமானது வெற்றிகரமாக சென்னையில் நிறைவு பெற்றது. இதுகுறித்து தேனாம்பேட்டை சிடிஏ அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு கணக்கு கட்டுப்படுத்தினர் டி. ஜெயசீலன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: கடந்த 30ஆம் தேதியன்று திருச்சியில் மாபெரும் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. அதில் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்கள் கலந்து கொண்டார். குறைதீர்ப்பு முகாம் வாயிலாக 7000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டது. அதில் திருச்சியில் மட்டும் 14 பேருக்கு 1 கோடிக்கு மேல் காசோலை வழங்கப்பட்டது. குறைதீர்ப்பு மொபைல் வாகனம் தமிழகம் முழுவதும் 30 மாவட்டங்களில் பயணித்தது. இதன் மூலமாக 5100 ஓய்வூதியதாரர்களின் குறைபாடுகள் கண்டறிந்து இருப்பதாகவும், அதில் 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு குறை தீர்க்கப்பட்டு மீதி உள்ள விண்ணப்பங்களுக்கு 1 மாத காலத்திற்குள் சரி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் 30 மாவட்டங்களில் 1700 கிலோமீட்டர் பயணித்து சென்னை வந்தடைந்துள்ளது. குறை தீர்ப்பு கூட்டம் மற்றும் மொபைல் குறை தீர்ப்பு வாகனம் மூலம் 12100 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாகவும், அதில் 10% மட்டுமே இன்னும் குறை தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும், விரைவில் அதனை சரி செய்து விடுவோம் என்றும் அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி மாபெரும் ஸ்பர்ஷ் குறைதீர்ப்பு முகாம் திருச்சியில் நடந்தது. அந்த குறைதீர்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குறைகள் உடனுக்குடன் அன்றே தீர்க்கப்பட்டது. மற்ற குறைகள் 2000 சொச்சமான குறைகள் 1 மாதத்திற்குள் தீர்க்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. அன்றைய தினத்திலே 1,50,00,000க்கான காசோலைகளை 14 ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 5 மொபைல் ஸ்பர்ஷ் வேன் பச்சை கொடியாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த 5 மொபைல் ஸ்பர்ஷ் வேன் தமிழகத்தின் பல பகுதிகளை கடந்து இன்று 16வது நாளாக சென்னையை வந்து அடைந்திருக்கிறது. கடந்த 10 தினங்களில் ஒவ்வொரு வேனும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தூரங்களுக்கு சென்று தமிழகத்தின் 30 மாவட்டங்களிலும் சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் உள்ள பென்ஷனர்களின் குறைகளை கேட்டு அவருடைய குறைகளை அவர்கள் வீட்டிலேயே இருந்த வண்ணம் தீர்த்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5100 பென்ஷனர்களின் குறைகள் அவர்கள் வீட்டிலேயே சென்று தீர்த்து வைக்கப்பட்டது. இந்த குறைதீர்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட 2000 குறைகள் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அந்த 10% மனுக்கள் இன்றும் 1 மாதத்தில் தீர்க்கப்பட்டுவிடும். இது இந்தியாவிலேயே முதல் முறையாக பென்ஷனர்களின் வீடுகளை சென்று அவருடைய குறைகளை தீர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர்கள் பாராட்டியுள்ளார்கள். இந்தியாவிலேயே முதலாக பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலகம் சென்னை நடைபெற்று இருப்பதால் இதை பைலட் ப்ராஜெக்டாக எண்ணி இனி இந்தியா முழுக்க தொடங்க இருப்பதாக எங்களுடைய தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் முதல் முறையாக திருச்சியில் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக மதுரையிலும், 3வது கட்டமாக வேலூரிலும் தொடங்கி அந்த மாவட்டங்களில் உள்ள 10 மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அனைத்து தெருக்களுக்கும் சென்று ஒவ்வொருடைய குறைகளை அவர்களுடைய வீட்டிலேயே தீர்ப்பதுதான் இந்த மொபைல் ஸ்பர்ஷ் வேனின் திட்டமாக இருக்கிறது. இது தொடரும். இந்தியாவிலேயே முதன்முறையாக அதிகமாக ஓய்வூதியதாரர்களின் குறைகள் தீர்க்கப்பட்டதாகவும், இந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார்கள். அடுத்த கட்டமாக நவம்பர் மாதம் மதுரையிலும், அதன் பின்னர் வருகின்ற ஆண்டு வேலூரிலும் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் 10% ஓய்வூதியதாரர்கள் தங்களின் ஓய்வூதியத்தை பெறாமல் இருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்தார்.